ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதிய லஞ்ச் என்னன்னு தான் பார்க்க போகிறீங்க. முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார், வெள்ளை சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், அடுத்து ரசம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய லஞ்சு. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் எப்படி பொரியல் பண்ணலாம் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு கொழகொழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா வெண்டைக்காயில். அதனால் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காய் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே வாங்க. கொழகொழப்பு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். இருந்தாலும் திரும்பி வதக்கிட்டே வந்தீங்கன்னா வச்சுங்களேன், கொழகொழப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஆனால் பார்த்தா அந்த சட்டி பார்த்திங்கன்னா கருப்பாயிடும். அதை திரும்பி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் தாளிப்புலாம் போட்டு வதக்குற மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரியே வதக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கொழகொழப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தீங்களா கொழகொழப்பு கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இதே மாதிரி வதக்கிட்டே வந்தோம்னா கொழகொழப்பு நல்லா கம்மியாயிடும். திரும்பி தனியாக ஒரு பிளேட்டில் என்ன பண்ணுங்க, நல்லா கொழகொழப்புலாம் சுத்தமாக கம்மியானதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த சட்டியை அப்படியே கழுவிட்டு திரும்பவும் அதே சட்டியில் நம்ம திரும்பவும் என்ன பண்ண போகிறோம், தாளிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா எண்ணெய் ஊற்றுனதும் அதில் சோம்பு, கடுகு, வெங்காயம், அப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெண்டைக்காய், அதையும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அழகாக சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் கொழகொழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் துருவுன தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கல. ஆனால் இந்த டைப் போட்டிங்கன்னா சின்ன குழந்தைய கூட விரும்பி இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க.